தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் பட்டை நாமம் இட்டு மடிப்பிச்சை ஏந்தியும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாவட்ட கன்வீனர் சொர்ணம் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ஏழுமலை வரவேற்புரை நிகழ்த்தினார். பொதுச் செயலாளர் மாயமலை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார்கள். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொதுச் செயலாளர் மாயமலை பேசுகையில், எங்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தேர்தல் வாக்குறுதிகளை எங்களுக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லி இன்னும் ஓராண்டுகளே உள்ள நிலையில் மானிய கோரிக்கையில் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்று நினைத்தோம். ஆனால் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் பென்ஷன் வாக்குறுதி தந்து வஞ்சித்துள்ளது திமுக அரசு. ஆட்சியில் அமர்ந்தவுடன் சத்துணவு திட்டத்துறை பெயரை ஒழித்தது. திட்டத்தில் காலியாக உள்ள பொறுப்பாளர் சமையலர் பணியிடங்கள் நிரப்புவதை கைவிட்டு அந்த பணியிடங்களை ஒழித்தது. மேலும் உதவியாளர் காலியிடத்தை மட்டும் மதிப்பூதியத்தில் நியமிக்க உத்தரவிட்டுள்ளது. சிறப்பு காலமுறை ஊதியத்தையும் ஒழித்து கட்டிவிட்டது. சத்துணவு திட்டம் நீடிக்குமா என்பதே கேள்விக்குறி ஆகியுள்ளது. கோவிட்-19 மிக்ஜாம் புயல் நிதி நெருக்கடி என 2 ஆண்டுகளை கடத்தியது. நாங்கள் போராட்டம் நடத்திய போது ஈமச்சடங்கு நிதி, மருத்துவ காப்பீடு வழங்குவதாக சமூக நலத்துறை அமைச்சர் பொய் சொல்லி போக்கு காட்டி ஏமாற்றி திட்டத்தையும் திட்ட ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்களையும் ஒழித்திட வாக்குறுதியை மறைத்து வஞ்சகம் செய்கிறது இந்த விடியா அரசு என்று கூறினார். மேலும் தேர்தல் வாக்குறுதி எனும் வஞ்சக வலை விரித்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து எங்களை அழிக்க சதி செய்கிறது. இனியாவது கருணை உள்ளத்தோடு எங்கள் கோரிக்கையை இந்த அரசு செய்ய வேண்டும். அப்படி செய்ய மறுக்கும் பட்சத்தில் 2026 தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் அரசுக்கு எங்கள் ஓட்டாக அது மாறும் என்றும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார். வாக்கு பிச்சை அளித்து விடியா அரசுக்கு வாழ்வளித்த நம் மக்களிடம் எங்களுக்கு வாழ்வளிக்க கோரி மாவட்ட தலைநகரங்களின் வீதிகளில் ஆணவம் குறையாத அரசின் ஆக்டோபஸ் கரங்களில் இருந்து எங்களை காப்பாற்ற பட்டை நாமம் விட்டு மடிப்பிச்சை ஏந்தியும் போராட்டம் நடத்துகிறோம் என்று கூறினார். இந்த போராட்டத்தில் நிர்வாகிகள் முருகன், மேரி ஜானகி, திலகவதி, மோகனரங்கன், ரவீந்திரன், ராணி புஷ்பம், ரவிக்குமார், லில்லியம்மாள், மார்க்ரெட், மணிமொழி, தேவமணி, வசந்தா, உலகம்மாள், பிரான்சிஸ், மாலதி, பார்வதி, ICTS நிர்வாகிகள் பரமேஸ்வரி, தேவிகா, ஓய்வூதியர் பேரமைப்பு பொதுச் செயலாளர் வெங்கடேசன் மற்றும் மாநில துணைத் தலைவர் வேலாம்பிகை, மாநில செயலாளர் பரிமலா, ICTS மாநில தலைவர் ராணி, மாவட்ட தலைவர் முத்துலிங்கம், மாநில செயற்குழு குப்பம்மாள், மாவட்ட பொருளாளர் அன்புச்செல்வி, மாவட்ட பொருளாளர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களின் வாழ்வாதார பிரச்சனையை முன்வைத்து பேசினார்கள். இதில் மாநில தலைவர் சந்திரசேகரன் நிறைவுரையாற்றினார். அதன் பின்னர் மாவட்ட பொருளாளர் இந்திராணி நன்றி உரை நிகழ்த்தினார். இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாள் ஒன்றைக்கு 65 என்னாச்சு முறையான பென்ஷனை ஊழியருக்கு வழங்குவோம் என்று சொன்ன வாக்குறுதி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் ஒற்றை கோரிக்கை முறையான பென்ஷன் வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கைக்காக பட்டை நாமம் விட்டு மடிப்பிச்சை ஏந்தி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த அரசு, திமுக அரசு 2021 சட்டமன்ற தேர்தலில் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியருக்கு முறையான பென்ஷன் வழங்கப்படும் என்று வாக்குறுதி தந்தார்கள். ஆட்சிக்கு வந்தார்கள். வந்தவுடன் கோவிட்-19 நெருக்கடி முதல் ஆண்டு, 2வது ஆண்டு மிக்ஜாம் புயல் நெருக்கடி, நிதி நெருக்கடி, கஷ்டம் என்று சொன்னார்கள். பொறுத்து கொண்டோம். அந்த கஷ்டத்தில் கூட நாங்கள் 1 கோடி ரூபாய் அளவுக்கு பங்களிப்பு செய்து அந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டோம். அடுத்த 2 ஆண்டுகள் துறையினுடைய அமைச்சர் முறையான ஓய்வூதியம் அகவிலைப்படியை அரசிடம் நிதித்துறையிடம் பேசி உங்களுக்கு உயர்த்தி வழங்க ஏற்பாடு செய்கின்றேன். உடனடியாக ஈமச்சடங்கு நிதி, மருத்துவ காப்பீடு வழங்க ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லி 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 இந்த 2 ஆண்டுகளை ஒப்பேற்றி விட்டார்கள். அந்த ஈமச்சடங்கு நிதி என்பது அதனுடைய பொருள் என்ன என்று இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
இந்த திட்டத்திலே ஆரம்பத்திலே வேலைக்கு வருகின்ற போது குறிப்பாக பெண்களுக்கு வேலை, அதிலும் அனாதைகள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், நிராதரவானவர்கள் முன்னுரிமை. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை என்ற முன்னுரிமை அடிப்படையிலே தேர்வு செய்யப்பட்ட மகளிராக 90% உள்ள பகுதி இது. அவர்கள் இப்பொழுது ஓய்வு பெற்ற பின்னால் நிராதரவாக இருக்கிறார்கள். 2000 மாத ஊதியம், 65 ரூபாய் 75 பைசா ஒரு நாள் ஊதியம், கால் வயிற்று பசி கூட காணாது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான். நாங்க கேட்கின்ற இந்த அமைச்சர் சொன்ன வாக்குறுதி, ஈம சடங்கு நிதி 25,000 கொடுக்கிறேன். அதனுடைய உண்மையான பொருள் என்று சொன்னால், நாங்கள் இறக்கின்ற போது தமிழர் மரபுப்படி, தமிழர் கலாச்சார மரபுப்படி இறந்த பிணத்தின் நெற்றி பொட்டில் வைக்கக்கூடிய காசு, அந்த பைசா எங்களுடையதாக இருக்க வேண்டும். 40 ஆண்டு காலம் இந்த நலத்திட்டத்தில் உழைத்து உலகம் போற்றும் திட்டமாக மாற்றிய எங்களது உழைப்பின் ஒவ்வொரு மதிப்பாக அதை நீங்கள் வழங்குங்கள். நெற்றி பொட்டில் அந்த அரசாங்க காசை வைத்த கௌரவத்தோடு எங்களுக்கு இறுதி சொல்லட்டும். குண்டுகள் முழங்க எங்களுக்கு நாங்கள் அடக்க இறுதி ஊர்வலத்தை எதிர்பார்க்கவில்லை. இதுதான் என்னுடைய உண்மையான முதல் நோக்கம். அந்த காசு கூட கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு மனமில்லை. பேயாண்டால் பிளந்திடும் சாஸ்திரங்கள் என்று சொல்வார்கள். நாங்கள் இந்த ஆட்சியை அப்படி சொல்லவில்லை. வேண்டு விரும்பி வாக்களித்து ஆட்சியில் அமர்த்தியவர் என்ற உரிமையோடு தான் இதை கேட்கின்றோம். இது எப்ப செத்த பிறகு சிவலோகமா? அப்படி கூட வாக்குறுதியை சொல்லுங்கள். நான் கேட்டுக்கிட்டு போற தயாராயிருக்கா? செத்த முன்னாடி சிவலோகத்தை கொண்டு போறோம். அவங்களுக்கு இப்போதைக்கு நீங்க இதை வச்சுக்கிட்டு நடைபெறமாக வாழுங்கள் என்று சொல்லுகிறதா இந்த அரசு? நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினோம். 24/4/2025 10 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற முற்றுகை போராட்டம், சென்னை இயக்குநரக முற்றுகை போராட்டம், 5000 பேர் திரண்டு நடத்திய முற்றுகை போராட்டம். எதிர்பார்த்தோம், அரசு அதிகாரிகள் அழைத்து பேசினார்கள். மறுநாள் அறிவிப்பு வரும் என்று நினைத்தால் எம்எல்ஏக்களின் ஓய்வூதியம் உயர்கிறது. பாவம் இல்லையா? கஞ்சி தண்ணிக்கு இல்லாதவர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் உட்பட, மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் உட்பட அவர்கள் ரிட்டையர் ஆன பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க அப்படின்ற இல்லை. இது எங்களது போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கு, எங்களது வறிய நிலையை ஊனப்படுத்துவதற்கு, எங்களது இன்றைய வாழ்க்கை நிலைமையை சீண்டி பார்ப்பதற்கு இந்த அரசு முயற்சிக்கிறது என்று நாங்கள் கொந்தளிப்போடு, அந்த கோப உணர்ச்சியோடு தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் காலம் தேவையில்லை. 10 மாதங்கள் இன்னும் இந்த அரசுக்கு கால அவகாசம் இருக்கிறது. இதற்கு இடையில் எங்களது கோரிக்கையை நீங்கள் கொடுத்தபடி, நாங்கள் முன்வைத்தபடி, அல்லது நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் பட்டு ஆனந்த் சொன்னது போல 7வது ஊதிய மாற்றத்தில் எடப்பாடியார் அரசு செய்த தவறை அந்த நீதியரசு உச்ச நிலையில் குட்டி 2.57 காரணியை, பெருக்கல் காரணியை சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் பணியாளர்களுக்கு பொறுத்துவிட்டு அதே பணி செய்த ஓய்வூதியருக்கு பொறுத்தாதது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அரசமைப்பு சட்ட கோட்பாட்டிற்கு எதிரானது. 2வது அநீதியானது, பாகுபாடானது, பகுத்தறிவற்றது என்று தெளிவாகவே சொல்லி இருக்கின்றார்கள். அது எடப்பாடி அரசின் அந்த காலத்தில் நடந்தது என்பதை இந்த காலத்தில் இந்த ஆட்சிக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அவர்கள் செய்த தவறை ஆமாம் என்று நீங்கள் தலையாட்டி பொம்மைகளாக இருந்து அங்கீகரிப்பார்களே ஆனால், இன்று நாங்கள் போட்ட பட்டை நாமம் 2026 தேர்தலில் உங்களுக்கான பட்டை நாமமாக மாறும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நல்லெண்ணத்தோடு சொல்லுகின்றோம். மீண்டும் இன்னும் கூட சொல்லுவது என்று சொன்னால், தளபதி தலைவராக இந்திய கூட்டணிக்கு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பது என்று முடிவெடுத்து தீர்மானம் ஏற்று பகிரங்கமாக அறிவித்த அரசு சார்ந்த ஒரே சங்கம் நாங்கள் தான். அந்த அளவுக்கு இந்த அரசின் மீது அக்கறை உண்டு. ஆனால் எங்களை மாற்றாந்தாய் பிள்ளைகள் போல நடத்துவது நல்லதல்ல. அதனால் உடனடியாக எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம், இந்த பிச்சை எடுக்கும் போராட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள பட்டி தொட்டிகளில் எல்லாம் எடுத்துச் செல்லப்படும். உங்களது முகமூடி கிழித்தறியப்படும்.
உங்களை வஞ்சக தேர்தல் வாக்குறுதி பற்றி அந்த முகத்திரையை கிழித்தறிய வேண்டிய தர்ம சங்கடம் எங்களுக்கு உள்ளது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை இப்ப நான் சொன்னதுதான். இதே மாதிரி பிச்சை இதை ஒரு அதிகாரி சொல்கின்ற போது நேற்றைய சந்திப்பில் விலக்கிக் கொள்ளுங்கள். நமது தமிழகத்துக்கு தலைகுனிவாக இது மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் இது பரவுகின்ற போது நிமிர்ந்து நிற்கின்ற தமிழன் மானம் பறிபோகும் ஒரு கவலை எங்களுக்கு இருக்கிறது. திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நல்லது, திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம். எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்கள் என்று கேட்டோம். உத்தரவாதத்திற்கு நாங்கள் உத்தரவாதம் அல்ல, வேறு வழி இல்லை. இது நீளுமானால் எங்களது போராட்டம் பலமடையும், தொடரும். பட்டி தொட்டி எல்லாம் இந்த திட்டம் மட்டுமல்ல, இந்த அரசினுடைய எல்லா விதமான நெகட்டிவ் அணுகுமுறை அத்தனையும் பொதுமக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாயமலை பொதுச் செயலாளர், சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய மாநில இணை அமைப்பாளர்.